நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நான் குரு பகவான் மீனராசியில் அமர்ந்து காலபுருஷனுக்கு அயனசயனத்தில் அமர்ந்து வக்கரமாகிறார். ஆட்சி வக்கரம் 28/7/2022 உத்திரட்டாதி 4ஆம் பாதத்துல நின்று வக்கரம் ஆகுறாரு. அப்படி வக்கரமாகி அந்த உத்திரட்டாதி இந்த 4 பாதத்துக்குள்ளேயே அவர் போயிட்டு வராரு சனியுடைய நட்சத்திரத்துல. அதுதான் அங்க, ஏன்னா சனியினுடைய பார்வையில் குரு இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது சனி ஆட்சி வக்கரம் 23/11/2022 வரைக்கும் கிட்டத்தட்ட 118 நாட்கள் குரு ஆட்சி வக்கரத்தில் சனி பார்வையில் அவரும் ஆட்சி வக்கரத்தில் இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது சனி பகவானோ ஏற்கனவே 4/6/2022 இருந்து 23/10/2022 வரைக்கும் கிட்டத்தட்ட அவருமே போய் பார்த்தீங்க அப்படின்னா கும்பத்துல ஒரு 28 நாட்கள், மகரத்துல 104 நாட்கள் அமர்ந்து ஆட்சி வக்கரத்தில் குருவை 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். இப்படி இருக்கும் பொழுது 2 கிரகம் ஆட்சி வக்கரம் ஆயிடுச்சா. அடுத்தது ஒருத்தர் வந்து சேர்றாரு பின்னாடியே 10/9/2022 இருந்து 2/10/2022 வரைக்கும் புதன் ஆட்சி உச்ச வக்கரம். அப்ப நீச்சமான ஒரு பலனை கொடுக்கும். குரு பார்த்தாலும் கிரகங்கள் வக்கரம் ஆகும் பொழுது அதனுடைய இயல்பு தன்மைக்கு மாறுபட்டு இருக்கும். ஆனா குரு மட்டும் இருக்கிற 9 கிரகங்கள்ல குரு மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா, எங்க நின்று அவர் வக்கரம் ஆனாலும் அந்த பார்வை பலன் ஓரளவுக்கு நல்ல பலனையே அவர் கொடுக்கும். 100% உதாரணமா ஒரு 100% அவரால் நல்ல பார்வை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஆட்சி வக்கரமாகும் பொழுது அதனுடைய தன்மையில வேணா ஒரு 40% குறையும், அவ்வளவுதான். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அப்படி இருக்கும் பொழுது குரு பகவான் தான் நிற்கும், அதாவது உங்களுடைய ராசி எந்த ராசியோ அந்த ராசிக்கு 1, 3, 4, 6, 8, 10, 12 இந்த இடங்களுக்கெல்லாம் கோச்சாரத்தில் வரும் பொழுது அவரு கொஞ்சம் அசுப பலன்களை கொடுப்பாரு. பார்வை மாறுபடும், இருக்கிற இடத்த குரு கெடுப்பாரு. அடுத்தது 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துல உங்க சந்திரனுக்கு நின்றார் என்றால் அந்த இடத்துக்கு சுப பலன்களை அவர் கொடுத்து விடுவாரு. ஆனா சனி பகவானோ தான் உங்களுடைய சந்திரன் ராசிக்கு 3, 6, 10, 11 நிற்கும் பொழுது மட்டும்தான் நல்ல பலனை கொடுப்பாரு. உபஜயஸ்தானம் வாங்க, உங்களை தூண்டி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி 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 கடைசியா ஜெயிச்சிடலாம். அதை தான் அந்த கிரகம் கொடுக்கும். 5, 9 நிற்கும் பொழுது சனி பகவான் உங்க சந்திரன் ராசிக்கு சுமாரான பலனை கொடுப்பாங்க. அதே நேரத்துல 1, 2, 4, 7, 8, 12 இந்த இடங்கள்ல நிற்கும் பொழுது 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற இந்த போர்வைக்குள் இருந்து கொண்டு அவர் அசுப பலன்களை தந்து கொண்டு இருப்பார். இதுதான் இங்க குரு சனி இவர்களுக்குள்ள உள்ள ஒரு நிற்கும் இடத்திற்கு தகுந்த மாதிரி அது எந்த ராசியாக இருந்தாலும் இந்த பலன் தான். இது பொது பலன். புதனை பொறுத்த வரைக்கும் அவரு வக்கரமாகும் பொழுது பெரிய பாதிப்பை கொடுக்க மாட்டார். புத்தியில கை வைப்பாரு. மாமன் காரகன் இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் கையை வைப்பாரு. இந்த 2 இடங்கள் மட்டும்தான் கையை வைப்பாரு. மற்றபடி உங்களுடைய ஃபைனான்ஸ், நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இதெல்லாம் கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுப்பாரு. குரு போன ஜென்ம கர்மாவை கொண்டு வந்து கொடுப்பாரு. அவர் நிற்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் அகங்காரத்தையும் அகந்தையையும் கொடுப்பாரு. குருவை பொறுத்த வரைக்கும் இங்க நின்றுகிட்டு சனி பகவான் அவர் நிற்கிற இடத்துல அவர் உங்களுக்கு எந்த இடத்துல நிற்கிறாரோ, எந்த பாவத்துல நிற்கிறாரோ அதன் வழியாக அந்த கர்மாவை நீ அனுபவி அப்படின்னு இருக்கிறதையெல்லாம் நல்லா அனுபவி அப்படிங்கிறத அனுபவிக்காம விடமாட்டாரு. அது யாரா இருந்தாலும் சரி. சோ உயரத்தில் இருக்கக்கூடிய அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் சனி பகவான் எந்த பாவத்துல கோச்சாரத்துல வந்து நிற்கிறாரோ அந்த இடத்தின் வழியாக, அந்த பாவத்தின் வழியாக அந்த செயல் துரிதமாக நடைபெறும்.
அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். சோ இதுதான் இப்ப கிரகங்கள் இருக்கக்கூடிய பலன்கள். வக்கரம் என்பது பின்னோக்கி நகர்வது மாதிரி இருக்கும், ஆனா நட்சத்திரங்கள் முன்னோக்கி செல்லும். ஏன்னா கிரகம் சுயேட்சி தானே. ராகு கேதுவை தவிர சூரியன் சந்திரன் தவிர பாக்கி எல்லாமே வக்கரகதியில் போகக்கூடிய கிரகங்கள் தான். சரி, இப்படி இருக்கும் பொழுது ரெண்டு பிரிவா இதை பிரிச்சுக்குவோம். ஏன் அப்படின்னா ஏற்கனவே சனிக்கு தனியா கொடுத்தாச்சு. இப்ப குரு 118 நாட்கள் வக்கரகதியில் உட்காரும் பொழுது ஒரு 23 நாட்கள் புதனும் ஆட்சி வக்கரமாக உச்ச வக்கரமாக நிக்க போறாரு. அப்ப இந்த ரெண்டு பிரிவுக்குள்ளார என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார்கள்? 12 ராசிக்கு இந்த 3 கிரகங்கள் ஆட்சியில் வக்கரமாகி இருக்கும் பொழுது அதை பற்றி நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு ராசியா. வாங்க ராசிக்குள்ள போவோம். கும்பராசி நேயர்களே, குணங்கள், செயல்கள், செயல்பாடுகள் இவை எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நேர்மையாக ஒழுக்கமாக இருக்கும். அதே சமயத்துல மனசளவுல நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, நம்மளே சிறந்தவர்கள் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. எல்லாவற்றிலும் சிறந்தவர் நானே அப்படிங்கிறது இருக்கும். எனக்கு அனைத்து விஷயங்களும் தெரியும் அப்படின்னு யாருக்கிட்டையும் எவர்கிட்டையும் போய் நம்ம எதையும் கேட்க கூடாதுங்கிற தன்மையில நிப்பீங்க. உங்களுக்கு உங்க ராசியில பாத்தீங்கன்னா அவிட்டம், சதயம், பூரட்டாதின்னு 3 நட்சத்திரம் இருக்கு. உங்க ராசியில தான் குரு இப்போ உட்கார்ந்துட்டு அதிசாரத்துல திரும்பி ஜென்ம சனியிலிருந்து விரய சனியில வந்து உட்கார்றாரு உங்க ராசி அதிபதி. உங்க ராசிக்கு ராகு கேது பகை, அது 3ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல கேது. புதன் பகவான் ஒரு சமமான கிரகம் உங்க ராசியை பொறுத்த வரைக்கும். அவரும் 5க்கும் 8க்கும் அதிபதி. அந்த பூர்வ புண்ணியம், குழந்தைகள் ஸ்தானாதிபதி, 8ஆம் இடம் அவமானத்தை அஷ்டமாதிபதி. அதனால அவமானங்களை கொடுக்கக்கூடிய இடத்து அதிபதியான புதன் பகவான் 10/9/2022 இருந்து 2/10/2022 வரைக்கும் ஆட்சி உச்ச வக்கரத்துல 23 நாட்கள் உட்காரும் பொழுது பிள்ளைகளால் அவமானங்களோ அல்லது உங்களுடைய செயல்பாட்டால் அவமானங்களோ வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அஷ்டமாதிபதி வீக்கா போறாருன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட உங்களுடைய சுய புத்தியில கிரகம் கை வைக்கும். அப்ப நமக்கு புத்தி கெட்டு போச்சுன்னு வச்சுக்கீங்களேன், பாக்கி எல்லாமே கெட்டு போச்சு, அவ்வளவுதான். அங்கதான் ஆரம்பமே. ஏற்கனவே நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு நீங்க பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா சனி உங்க ராசியில மூல திரிகோணம் இல்லையா, அந்த தன்மையை கொஞ்சம் இருக்கத்தானே செய்யும். அதனால விரய சனியில இருக்கிறீங்க, தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள எதுலையும் போய் மாட்டிக்காதீங்க. 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் தனக்காரகன் குரு பகவான் ஆட்சி வக்கரம். அப்படி இருக்கும் பொழுது அவரு 6ஆம் இடத்தை 5ஆம் பார்வையா பார்ப்பாரு. அடுத்தது 8ஆம் இடத்தை பார்ப்பாரு, 10ஆம் இடத்தை பார்ப்பாரு, 6, 8, 10 பார்ப்பாரு. அப்படி இருக்கும் பொழுது குடும்ப நிர்வாகத்தை கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்பது நல்லது. இந்த காலகட்டத்துல கொடுத்த வாக்க காப்பாற்ற பெரும் பாடுபட்டு தான் காப்பாற்றுவீங்க. நண்பர்கள் மூலியமாகவோ அல்லது உறவினர்கள் மூலியமாக வெறும் பிரச்சனைகள் வருவதற்காக, நிறைய பிரச்சனைகள் வருவதற்காக வாய்ப்புகள் இருக்குது. அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஏன்னா சனி 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு 7ஆம் பார்வையாக. அந்த இடத்த குருவும் பார்க்கிறாரு. ருண ரோக சத்ராதிபதி இடத்த பார்க்கிறாரு, சனியும் பார்க்கிறாரு, குருவும் பார்க்கிறாரு. ரெண்டுமே ஆட்சி வக்கரம் தான். அப்ப 7ஆம் அதிபதி ஆகஸ்ட் 15 வரைக்கும் 6ஆம் இடத்துல வந்து உட்காருவாரு. அதனால கணவன் மனைவிக்குள் பிரச்சனையை கொண்டுட்டு வந்து கொடுக்கும், சண்டை சச்சரவுகளை கொடுக்கும், உறவினர்களோட கருத்து வேறுபாடுகள், நண்பர்களோட கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான காலகட்டம் இருக்குது. அதனால கருத்துக்கள் ஒற்று போகாததுனால கருத்து வேறுபாடுகள் வந்து அது விவாதமாக மாறி மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இது இருக்குது. அதனால கனிவா நடந்து பேசிக்கிட்டீங்கன்னா பிரச்சனைய சரி பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா அது குழம்பிடும். உங்களுடைய 5ஆம் அதிபதி புதன் பகவான் இந்த 5ஆம் இடத்துக்கு 11ல ராகு நிக்கிறதுனால பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இவையெல்லாம் கொடுத்துரும். குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்போ இல்லை வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகளோ இவையெல்லாம் பிள்ளைகளுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுத்துரும்.
ஆனா உங்க பிள்ளைகள் ஸ்தானத்தை திரிகோணத்தில் சனி பார்ப்பதனால் சிறு தடைகள் இல்ல கொஞ்சம் மந்தமா செயல்படுவான். நம்ம அவசரப்படுற அளவுக்கு எந்த ரிசல்ட்டும் வந்து சேராது, கொஞ்சம் தாமதப்படுத்தும். 8ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது மறைப்பொருள், அதாவது மறைமுகமான வருமானங்கள் வருவதற்கான காலகட்டமாக இருக்கணும். ஆனா ஆட்சி வக்கரத்தில் இருந்து அங்கேயும் ஆட்சி வக்கரமா புதன் உட்கார்றதுனால மறைமுகமாக வரவேண்டிய வருமானங்கள் இப்போதைக்கு அது கொஞ்சம் தள்ளி போகும். 10ஆம் இடத்த தொழில்ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால, 10ஆம் பார்வையாக பார்க்கறதுனால தொழில் வேலை செய்கின்ற இடத்தில் கொஞ்சம் சோம்பல் உங்களுக்கு ஏற்பட்டு அதனால் சில பாதிப்புகள் வரும். ஏன்னா அந்த மனோபாவம் எல்லாம் மாறும், அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குங்க. வேலை செய்கின்ற இடத்தில் உங்க கீழே வேலை செய்யறவங்க இல்ல உங்க கூட இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்கள் கிட்ட எல்லாம் போய் நீங்க உங்களுடைய கோபதாபங்களை காட்டாதீங்க. பக்குவமா நடந்து முதுகுல தட்டி கொடுத்து வேலை வாங்கினாங்க மட்டும்தான் சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் ஸ்தானத்துக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பிள்ளைகள் கொஞ்சம் கவனமா இருங்க. உன்ன மாதிரி உண்டா அப்படின்னு ரொம்ப புகழ்ந்தா பிள்ளைகளுடைய சுய புத்தி இடத்துல போய் கேது உட்காந்துட்டு இருக்கு. பிள்ளைகள் உடனே கையில இருக்கிறத கொடுத்துரும். இல்லை அப்படின்னா காதல் வயப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ரொம்ப கவனமா பார்த்துக்குங்க. பிள்ளைகளை, வளர்ந்த பிள்ளைகளை கவனமாக பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன் அப்படின்னா 5க்கு 5ஆம் இடத்துல போய் கேதோட சேர்ற திரிகோணத்துல சந்திப்பு, அடுத்தது 5ஆம் அதிபதியை 8ல போய் உட்காந்து அந்த இடத்துல ஆட்சி வகர, அதுக்கு 2ல கேது. ஸோ இந்த புதன் பகவான் உங்களுக்கு பிள்ளைகள் ஸ்தானாதிபதி ஆகுது, நகர பிரச்சனைகளை கொடுக்கும். குழந்தை ஸ்தானாதிபதி குருவும் ஆட்சி வக்கரத்துல இருக்கிறதுனால இந்த பிள்ளைகளால் கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கு பிள்ளைகளை கவனத்தில் பெற்றோர்கள் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பிள்ளைகள் படிப்புல மந்தமா செயல்படுவாங்க. அதுக்காக நீங்க கத்தி திட்டி ஒண்ணு அங்க வேலைக்கு ஆகாது. நீ கத்துறத கத்து, சொல்றத சொல்லு, நான் செய்யறத செய்யறேன்னு அமைதியா போவாங்க, இல்லாட்டி சண்டை போட்டுட்டு செய்வாங்க. இது 2 தான் நடக்க போகுது. அதனால கொஞ்சம் கூலா இப்படி இப்படி செய்ய வேண்டாம் அப்படிங்கிற அந்த 2 வார்த்தையை எடுத்துட்டு இதை இப்படி கொஞ்சம் செஞ்சிருப்பா, இதை இப்படி கொஞ்சம் செஞ்சிருப்பா அப்படின்னு போயிட்டு இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், பணி செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இப்பொழுது வேலை பல அதிகமாக இருக்கும். ஒரு பக்கம் சோம்பல் அந்த வேலையை செய்ய விடாமல் தடுக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. நீங்க வேலை செய்கின்ற இடத்துல உங்க நிலையை தக்க வைத்துக் கொள்வதே உங்களுக்கு பெரும் பாடாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அது இருக்குது. தாய்க்கு நிம்மதியற்ற ஒரு தூக்கம் வரும். தாய் ஸ்தானத்துக்கு 12ல ராகு உட்காந்துட்டு இருக்கிறதுனால நிம்மதியற்ற தூக்கம், புரண்டு படுப்பாங்க. மருத்துவ உதவி தேவைப்படும். தந்தை ஸ்தானத்திற்கு மருத்துவ உதவி கேது போய் உட்காந்துட்டு இருக்குது. அதனால அவங்க ஆன்மீக சுற்றுலாவோ எதுக்கோ செல்லணும், இல்லை கோயிலுக்கு போகணும் அப்படின்னா போக சொல்லிடுங்க, சரிங்களா? இல்லை ஒரு ஓலா புக் பண்ணியாவது அனுப்பிவிடுங்க. ஏன்னா ஆன்மீக வழியில் அவர்கள் சென்றால் என்றால் உங்க தந்தைக்கு உடல் மனம் 2மே சிறப்பாக இருக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதி காத்து செல்வது நல்லது. அவர்கள் இப்ப எதுவுமே வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம், எதுவும் கொடுக்க வேண்டாம். கவனத்தோடன் செயல்பட்டீங்கன்னா மற்றவர்களை உங்க வசம் படுத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பையாவது கொடுத்து விடுவான் குரு பகவான். அதனால அதை பார்த்துக்குங்க. தரகு, கமிஷன் இவையெல்லாம் நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு பண வரவு கொஞ்சம் தடுமாற்றத்துடன் வந்து சேரும். எதிர்பார்த்த லாபம் வராது. வீடு, மனை இதை வாங்கலாமா விற்கலாமா அப்படின்னா இப்போதைக்கு எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். இந்த காலகட்டங்கள்ல திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் வந்த வாய்ப்பை தக்க வைத்து கொண்டு முயற்சி பண்ணி நடிங்க. ஆனா நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா உடம்பு ஒத்துழைக்காது, சோம்பல் வந்து சேரும். அவற்றையெல்லாம் உதறி தள்ளிட்டு வந்த வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள நான் போயே ஆகணும்னு கிளம்புங்க. அதுதான் சிறப்பு. 2ல் குரு பகவான் இருந்து விரய சனியில் அமர்ந்து இருப்பதனால் காலபைரவர் வழிபாடும் சனி பிரதோஷம் வருகிறது ஆகஸ்ட் மாசம். சனி பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்வது மிக மிக உத்தமம். காலபைரவரை தேய்பிரை அஷ்டமி என்று சென்று விநாயக பெருமான், ஆஞ்சநேயர், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், காலபைரவர் 4 பேரையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யணும். செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன் கிட்டும்.
9க்கு 10க்கு அதிபதியான சுக்கிரனும் செவ்வாயும் ஒவ்வொரு நெருங்கி வந்து கொண்டு சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் போய் அமரக்கூடிய காலகட்டங்களும் இருக்குது. சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியத்திலிருந்து கேதுவோட ஒரு திரிகோண சந்திப்பு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நிறைய தான தர்மங்கள் செய்தீர்கள் என்றால் நம் கர்மாவை கொஞ்சம் கழிப்பதற்கு ஒரு வாய்ப்பினை இங்க கொடுக்கும். ஆடி அமாவாசை, மாகாளிய பட்ச அமாவாசை என்று பித்தர்கள் கடனை செய்து அவர்கள்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கி இந்த கிரகங்கள் தரக்கூடிய தோஷத்திலிருந்து, பாதிப்பிலிருந்து உங்கள் நிலையை மாற்றிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இந்த பரிகாரம். பயன்படுத்திக்கிங்க. நீங்கள் எல்லோரும் மின்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம். அடுத்தது மீனராசியில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.